கவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும். முந்து புகழ் செந்தமிழை சிந்தி கவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும். நாம் வந்ததெல்லாம் இன்று வரை வாழ வேண்டும். முந்து புகழ் செந்தமிழை சிந்தி கவி சிந்தி மனம் பாட வேண்டும். நாம் எண்ணமெல்லாம் இன்று வரை வாழ வேண்டும். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். தலைப்பு: ஏன் வேண்டும் இடஒதுக்கீடு? இடஒதுக்கீடு என்றால் என்ன? இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அனுதாபமா? இல்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேலையிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதா? இல்லை. அவற்றிற்கு எதிராக இணைக்கப்பட்டிருந்த அந்த அநீதிக்கு எதிரான தீர்வு, அந்த தீர்வு தான் சமூக நீதி. எப்பொழுது ஒரு சமுதாயத்திற்கு சமூக நீதி கிடைக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் சுதந்திரமாக மாறும். அந்த சுதந்திரம் தான் சமத்துவத்தை நிலைநாட்டும். நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு எந்தவித அரசு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்ற நோக்கத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஒருவன் ஏழை என்பதனால் எந்த பள்ளிக்கூடத்திலும் சலுகைகள் மறுக்கப்படவில்லை, பொருளாதாரத்திலும் சலுகைகள் மறுக்கப்படவில்லை. அவன் சாதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதனால் தான் அவனுக்கு உரிமைகள் மறுக்கப்படப்பட்டன. அந்த உரிமைகளை அதே சாதி அடிப்படையில் சட்டத்தின் வாயிலாக அரசு கொடுப்பது, இதுதான் சமூக நீதி, இதுதான் ஒற்றுமை. ஒற்றுமையை பேசுவது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர், பெரியார் போன்ற ஏராளமான தலைவர்கள் போராடினார்கள்.